பொதுவா ஒரு படம் பார்க்கும்போது ஒரு நல்ல சீனா இருந்தா நிறைய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ சீன் செம்மையா இருக்குல்ல, எப்படிடா இந்த சீன்லாம் வந்து ஷூட் பண்ணாங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு, கண்டிப்பா இதை ஒரு நாளாவது நேரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அண்ட் சில பேருக்கு வந்து அந்த சீன் பிடிக்கலன்னா, யாரா கேட்டா இந்த சீன்லாம் வச்சிங்கன்னு சொல்லிட்டு நீங்களே புலம்பிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு சீன் எடுக்கும்போது அந்த சீன்ல வந்து எவ்வளவு மெனக்கடல்கள் இருக்குன்னா, அந்த ஷாட் எடுக்கிற அந்த டைம்ல இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து மேக்கிங் வீடியோ பார்க்கணும் நிறைய பேருக்கு ஆசையாக இருந்திருக்கும். ஸோ அவங்க எந்த ஸ்பாட்டுக்குலாம் போயிருக்காங்க, எந்த லொக்கேஷன்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்கன்றத சில பேரால் தெரிஞ்சுக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ், பிஹைண்ட் த சீன் வீடியோஸ் உங்களுக்காக நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து மேக்கிங் வீடியோஸை போய் பார்க்கலாம். மிடில் கிளாஸ்டா ஸ்டேட்டஸ் எல்லாம் தூசுடா பேசி பாரு அட்ட நிமிஷம் ஆயிருவ தோஸ்துடா கலக்கலே மிஸ்டர் லோக்கலே ஏ கலக்கலே மிஸ்டர் லோக்கலே எங்க ஒட்டுமொத்த ஏரியாவும் எங்களோட கெஸ்டுடா சொந்த வந்தோம் ரெண்டாவது நட்பு தானே ஃபர்ஸ்டுடா கலக்கலே மிஸ்டர் லோக்கலே மிஸ்டர் லோக்கலோட ஃபர்ஸ்ட் லுக்ல அடுத்ததாக வரப்போகிற செக்மெண்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக மீம் விஷயம் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ரொம்பவே பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். ஜென்ரலாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மீம்ஸ் இல்லாமல் இருக்காது உங்கள் ஃபோன்ஸில். ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது, அந்த படம் ஹிட்டா இல்லையான்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா அந்த படத்துக்கு எதிராக வரக்கூடிய மீம்ஸ் வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லலாம். இந்த மிஸ்டர் லோக்கல் மட்டும் என்ன விதிவிலக்கா? கண்டிப்பாக மீம் கிரியேட்டர்ஸ் இதை விட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இந்த மிஸ்டர் லோக்கலுக்கும் நிறைய மீம்ஸ் வந்து அப்படிப்பட்ட சில மீம்ஸை வந்து உங்களுக்காக காட்டுறதுக்கு நான் ரெடியா தயாரா எடுத்து வச்சிருக்கேன். ஐ வில் வின் நாட் இமீடியட்லி பட் டெஃபினெட்லி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அடுத்ததா வந்து டேய் இட்லி மாவு வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. படத்தோட ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சீரியஸா வந்து சிவகார்த்திகேயனோட டைலாக் பேசுவார். அதாவது கோமா கீர்த்தனா அப்படின்னு சொல்லும்போது சதீஷே கூப்பிடுறாங்க வா அப்படின்னுவாரு அசால்ட்டா. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நடந்திருக்கும் இவங்க மீம் போட்டிருக்க மாதிரி. ஸோ அடுத்த மீம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருக்காக ஒரு மீம் போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஜென்ரலாக இப்போ பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் அவரோட லிரிக்கில் ரொம்பவே விளையாடுவார்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு மீம் கூட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் ஹே, மிஸ்டர் லோக்கல் ஏ ஹே, அப்புறம் ஏ ஹே ஹே தர லோக்கல் ஹே, அதாவது எனக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தர் ஹிந்தியில் பேசுகிற மாதிரி இதை தமிழில் போட்டிருக்காங்க மீம். பட் இருந்தாலும் வந்து இப்போ பாதியோட பாடல்கள் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பலமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் ரிலீஸ் ஆன உடனே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் நிறைய மில்லியன் ஹிட் வந்து யூடியூப்பில் வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு டயலாக் கண்டிப்பாக இந்த டயலாக் தான் சொல்லும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீர்த்தி குட்டி மனோகரை தேடி ஒரு நாள் வரும்ன்ற மாதிரி தான் இந்த ஒரு ஐபிஎல் கரெக்டாக இருக்கிற ஐபிஎல் மோடுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த முறை ஐபிஎல் பயங்கரமாக நடக்கும், சென்னை மும்பை இறுதி போட்டிக்கு வரும், அங்கே சென்னை நாங்கள் வீழ்த்தி கப்பை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது உறுதியான எங்களுக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகே, அண்ட் இந்த மீமும் வந்து இப்போ பாதியை சம்மந்தப்பட்ட ஒரு மீம் கூட சொல்லலாம். ஸோ டக்குன்னு பார்க்காத பக்குன்னு ஆக்காதன்னு சொல்லிட்டு பாடல் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. கரெக்டாக அந்த மீம்க்கு ஏற்ற மாதிரியே வார்த்தைகளும் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். அண்ட் அடுத்த மீம் ஜென்ரலாக வந்து ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணோம் இல்லை ஒரு ப்ராடக்டை ப்ரமோஷன் பண்ணோன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். முக்கியமாக அந்த ப்ராடக்டோட ஓனருக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து காம்ப்ளானோட ஓனர் வந்து சிவகார்த்திகேயனையும் ராஜேஷையும் வந்து ஹக் பண்ணுறாரு, தம்பி தேங்க்ஸ்பா என்னை வந்து ப்ரமோட் பண்ணதுக்குன்னு. அண்ட் இதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து எந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கும் வந்து விளம்பரம் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோட ஃபேமிலியில் வந்து நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன், அப்படி குடிக்காத கூல்ட்ரிங்க்ஸை நான் எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும், அது நல்லதும் இல்லை உடம்புக்கு. ஸோ நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சேன்னா இதை பார்த்து நிறைய சின்ன பசங்க வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் அதை குடிப்பாங்க, அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படும், அதனால் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அவர் எந்த ஒரு ஆட்லையும் நடிச்சதில்லை, அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஆடில் நடிச்சதில்லை. அதே மாதிரி அவர் இது வரைக்கும் 13 படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த 13 படங்களுமே பார்த்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட். அவர் பண்ணுற எல்லா படங்களையும் வந்து ரொம்ப பார்த்து சின்ன பசங்க இந்த படத்தை பார்க்குறாங்க, நம்ம வந்து அவங்கள தப்பான ஒரு வழிக்கு வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால இப்போ வரைக்குமே அவர் பண்ணுற
எந்த படத்துலையும் நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் என்ற ஒரு விஷயம் வச்சிருக்காரு. இதே மாதிரி பல படங்கள் அவர் வெற்றி படங்களாக கொடுக்கணும். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வந்து சிவகார்த்திகேயன் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு நிறைய பேரோட ஆசை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் பண்ணுவாங்களான்றது கண்டிப்பாக டவுட்டான விஷயம் தான். சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டலும் பாடலும் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி பல மீம்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் எங்களுக்கு நாங்கள் கவர்ந்த சில மீம்ஸை இப்போ வந்து நான் உங்களுக்காக ப்ளே பண்ணி காமிச்சேன். மிஸ்டர் லோக்கல் ஃபர்ஸ்ட் லுக் கலக்கலான ஷோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.